குழம்பா சொல்லணும்ல. இப்போ நாங்களும் இருக்கிறோம், நாங்களால சொல்ல முடியுதா? அவரு அதை வந்து சொல்கிறாங்க. உடம்பு அசிங்கமாக இருக்கு, பொறாமையாக இருக்குது, அசிங்கமாக இருக்குது, வெக்கமாக இருக்குது. நம்மளால குரூப் பார்க்கணும். இல்லை இல்லை, சும்மா வந்து அந்த ஊக்கமே சார் நைட்டில் ஒரு ½ அன் ஹவர் கூட தூங்க மாட்டாங்க. எனி டைம் படிக்கிற வேலை தான். நான் சொல்லுவேன். ஆனால் கோர்ஸ் பேசியிருக்கேன், அட்வான்ஸ் பேசிக் கோர்ஸ் மட்டும். வயல் மரம் 2428491414. என்ன படிச்சிருக்கீங்க நீங்க? அம்மா அப்படின்னு ஹைகோர்ட் போன சக்சஸ் ஆயிடுச்சு. என்ன படிப்பு என்ன? பரவாயில்ல. ஹைகோர்ட் இது இந்த ஆதிசங்கர் மடம். அந்த மடத்துக்கு அந்த மடத்தை வந்து என் பையன் லொக்கேஷன் போட சொல்லிட்டு அவங்கள்ட்ட ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் ஆன அதாவது இந்த பாப்பாவுக்கு வந்து ஒரு திருக்குறள் சொல்லட்டுமா? அதுதான் நான் கொடுக்குற ஆகச்சிறந்த கிஃப்ட். ஆக்கம் அதிர்வினா செல்லும் அசைவிலா ஊக்கம்படியான விடை. அதாவது அசைவில்லாத ஊக்கம் இருந்தால் செல்வமானது நம்ம வீடு தேடி தானாக வரும். செல்வனும் நினைக்கிற மாதிரி நகையோ பணமோ இல்லை. பேரு, புகழ், சந்தோஷம், அந்தஸ்து, மகிழ்ச்சி. இந்த பாப்பா மாதிரி குரூப் 4 எக்ஸாமில் அதாவது உடல் ஊனமுற்றிருந்தாலும் ஊக்கத்தோடு செயல்பட்டு குரூப் 4 எக்ஸாம் பாஸ் பண்ண பற்றியா ஊக்கத்தோடு இருந்தால் செல்வமான தானாக வீடு தேடி வருவார் பாப்பாவுக்கு. எல்லா உடம்பும் பெற்று வளம்போடு போகணும். நீங்கள் வேலை செய்கிற ஆஃபீஸில் நானே வந்து உதவி கேட்கணும். தேங்க்யூ. சொல்லிட்டேன். அவங்கள போடுவாங்க. ஜாப் கிடைக்குதோ இல்லையோ, எனக்கு லாஸ்ட்டாக நினச்சி பார்க்குறப்போ எனக்கு ஒரு திருப்தி கிடைக்கணும் அப்படின்னு நினச்சி எப்படி நான் படித்தேன். அது படிச்சு ஒரு எக்ஸாம் எழுத போயிட்டு நான் எழுதிக்கிறேன். ஆனால் முடிவு சப்ஜெக்ட் ஆனால்